நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறைப்பட்டு சிறையிலே இருக்கிற போது அவரை பார்க்க செல்லுகிறார்கள். இப்போது போல அல்ல, அப்போது சிறையின் மேல் தளத்திலே தாத்தாவை சந்திக்க அனுமதிக்கிறார்கள். நீண்ட நேரம் காத்திருந்து பல மணி நேரங்கள் கழித்து தாத்தா அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போது நம்முடைய தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தேவை, என் தெய்வத்தை நான் நேரில் தரிசித்தேன். கண்டவுடன் சாஷ்டாங்கமாக அப்படியே அவர் காலில் விழுந்து நான் வணங்கினேன். கீழே விழுந்து வணங்கி கிடந்த என் முதுவிலே மலைத்துளி விழுவது போல உணர்ந்தேன். நிமிர்ந்து பார்த்தேன், அது என் தெய்வத்தின் கண்ணீர் துளிகள். வெள்ளைக்காரனுடைய அடக்குமுறை, அவனுடைய பீரங்கி, அவனுடைய துப்பாக்கி குண்டுகள் எதற்கு மஞ்சாத ஒரு வீர திருமகன், எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்த போதும் கண்டு நடுங்காத ஒரு வீரன் கண்கலங்கி நின்றதை நான் அன்று பார்த்தேன். கலங்கி நிமிர்ந்து பார்த்த என்னை, எழுந்திரு மூக்கையா என்று சொன்ன என்னுடைய தெய்வம் கேட்ட முதல் வார்த்தை, நம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார். அன்றுதான் இந்த எளியவன், இந்த அடியவன் அறிந்தேன், என் தெய்வத்தின் இதயம் முழுக்க நிறைந்திருப்பது தெய்வம் அல்ல, என் மக்கள் என்று நான் உணர்ந்தேன். அதனால்தான் அவர் தெய்வ திருமகன். தெய்வத்தின் இதயத்தில் தெய்வம் இருக்க முடியாது, தெய்வத்தின் இதயத்தில் மக்கள் தான் இருக்க முடியும். அப்படி தன் இதயம் முழுக்கத்தான் நேசித்த மக்களை வைத்திருந்த மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதனால்தான் அவர் தெய்வ திருமகன்.